ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய மகா சித்த புருஷரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டினத்தார். இவரோட கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவெற்றியூரில் இருக்குது. இவரோட வரலாறு இன்னொரு நாள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசு, அதனால் இந்த ஷார்ட் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அவர் கையில் இருக்க கரும்பு, அதாவது பேய் கரும்புன்னு சொல்லுவாங்க, அந்த கரும்பு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதோட பாடல், அதுக்கான விளக்கத்தை பற்றி இனி நம்ம பார்க்கலாம். அந்த பேய் கரும்பு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை படைத்து காத்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் இவர் கையில், அதாவது இவரோட வரலாறு படி இப்போ நான் சொல்கிற கதை, அந்த இறைவன் இவர் கையில் அந்த கரும்பை தராரு. அந்த கரும்பு எங்கே கடிச்சா இனிக்கு, அதாவது எந்த ஊரில் போய் சாப்பிட்டு பார்த்தா இனிக்குதோ அந்த ஊரில் தான் உங்களுக்கு முக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் சொல்லிடுறாரு இவராண்ட. அதனால் இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அலைந்து திரிகிறாரு, எங்கேயுமே அந்த கரும்பு இனிக்கல. தென் அந்த திருவெற்றியூர் மண்ணில் காலடியை எடுத்து வைத்த அடுத்த கணமே அந்த கரும்பை கடிச்சு பார்க்குறாரு. அந்த கரும்பு இனிக்குது, அதாவது பேய் கரும்பு சொல்கிறேன். அந்த கரும்பு இனிக்குது. அப்போ இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இங்கே தான் நமக்கு முக்தி கிடைக்க போகுதுன்னு. தென் அந்த கடற்கரை ஓரமாக சிறுவர்களுக்கு விளையாட்டு காமிக்க சொல்ல மறைஞ்சு விளையாடுறாரு. அப்போ ஒரு தடவை மறைய சொல்ல அப்படியே மொத்தமாக மறைஞ்சிடுறாரு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. தென் அந்த இடத்துலயே அவருக்கு ஒரு சிவலிங்கம் வச்சு கோயில் எழுப்பி இன்றைக்கும் எல்லா மக்களும் வழிபட்டுட்டு வராங்க. இப்போ அந்த கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்க அந்த புனிதமான பேய் கரும்போட பாடல், அதோட விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். அந்த பாடல் என்ன போட்டிருக்காங்கன்னா, கண்டங்கரியதான் கண்மூன்று உடையதாம் மண்டத்தை போல வழகியதான் தொண்டர் உடலுருக தித்திக்கும் மோங்கு புகழற்றி கடலருகே நிற்கும் கரும்பு. இதுதான் அந்த பாடல். இதுக்கான விளக்கமும் கீழே போட்டிருக்காங்க. பொருளுரை: மேம்பட்ட புகழினை வாய்ந்த திருவெற்றியூர் சமுத்திரக்கரையிலே நிற்கின்ற கரும்பு திரியேந்திரங்களுடையதாம், ஆகாத்தை ஒத்த அழகு பொருந்தியதாம், அடியவர்களின் திருமேனி உருகும்படி இனிப்பதாம் இந்த கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு புனிதமான தலைவிருட்சம் கரும்பு. அந்த 3 கண்ணுடைய கரும்பு அண்டத்தை போல் அழகானது அப்படின்னு சொல்றாரு. தொண்டர்கள் உடலுருக தித்திக்கும், அது மாதிரி அந்த இனிக்கும் அந்த கரும்பு அப்படின்னு சொல்றாரு. அது புகழ் ஈடு இணை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. கடல் அருகே இருக்கின்ற இந்த கரும்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு புனிதத்தலம். திருவெற்றியூர் சென்னையிலே ஒரு புனிதமான ஊரே எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறைய கோயில் இருக்கு, நிறைய சித்தர்கள் கோயில் இருக்கு, வடிவுடையம்மன் கோயில் இருக்கு. வள்ளலாறு கூட அந்த கோயிலில் போய் அந்த இறைவனை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு, இறைவன் இறைவியை பற்றி. தென் இவரும் போயிருக்காரு அந்த கோயிலுக்கு. ரோம ரிஷியோட ஜீவ சமாதியும் திருவெற்றியூரில் இருக்குது. அதையும் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் டீட்டெயிலாக. இவரோட கோயிலும் பீச், அதாவது கடற்கரை ஓரமாக திருவெற்றியூரில் இருக்குது. ரொம்ப புனித தலம். யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே போய் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.